இங்க சச்சினுக்கு நேத்து வந்தவன் வசுவை எதனா பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவும் டவுட் வருது. அதனால அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறான். அப்பதான் தெரியுது அவன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னு. ஆனா அவன் ஹீரோவை பார்த்துறான். தென் கார் கிட்ட வந்து இவனை மிரட்டுறான். அதனால ஹீரோ அங்க வந்து பயந்து வந்துடுறான். ஆனா போற வழியில பார்த்தா அவன் கான்ஸ்டபிள்னு சொன்னவன் ஒரு டைலர் மிஷின் வச்சு தச்சிட்டு இருக்கான். அப்பதான் இவனுங்க ரெண்டு பேருமே நேத்து நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வருது. தென் இந்த டிரைவரோட அட்ரஸ் வாங்கி அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே உங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறான். தென் கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்டும் வந்துறாரு. ஒய்ஃபுமே நீங்க யாருன்னு கேட்டதுக்கு அவரே எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு சொன்னதுக்கு இவன் எதுவுமே சொல்லாம ஒய்ஃபை வெளியே அனுப்பிட்டு உள்ள வந்துடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. உங்களோட ஒய்ஃப் கிட்ட நான் உண்மையை சொல்லவான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்ட இவன் கோவப்பட்டு வெளியே போக சொல்றான். இவனும் வெளியே வந்துடுறான். போன நம்ம ஹீரோ திரும்ப வந்து இவனை அடிச்சு போட்டு அவன் ஒய்ஃப் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இவன் என்ன அவன் லவருக்கு பண்ணானோ அதே பண்ணான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த இவன் ரொம்பவும் கோவப்படுறான். அப்பன்னு பார்த்து வெளியே இருக்கவங்களாம் வீட்டுல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஆனா இவன் மிரட்டிட்டு இருக்கான். அதனால இவங்க அமைதியாயிடுறாங்க. அண்ட் வெளியே இருக்கவங்களாம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி எங்கன்னா போய் சுத்திட்டு இருப்பான்னு சொன்னதை ஒய்ஃப் கேட்டுறாங்க. அண்ட் இவ்வளவு நாளா என்ன நீ ஏமாத்திட்டு தான் இந்தியா சொல்லிட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹீரோ இவங்கிட்ட வந்து அந்த காருக்குள்ள என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி கேட்கறான். அப்பதான் இவன் எல்லா உண்மையை சொல்றான். ஆக்சுவலா அந்த காருக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காது. இவன் கிட்ட போயிருப்பா, அதுக்குள்ளே அந்த பொண்ணு அழுதுருக்கா. அதனால தான் இவன் வெளியே வந்திருப்பான். சோ இப்பதான் இவனுக்கு எல்லாமே கிளியர் ஆகுது. தென் அந்த பொண்ணு மீட் பண்றான். ஆனா அந்த பொண்ணு உனக்கு என்னதான் என்கிட்ட இருந்து தெரியணும்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை போடுறா. பட் இவன் கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் நடிச்சவனை கட்டி போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோயின் உனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த காருக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ரிங்க பிரசன்ட் பண்ண போற சொல்லிட்டு கையை நீட்ட சொல்றான். அந்த பொண்ணுமே அப்ப எதனா நடந்துருச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா இவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. அதை பார்த்த இந்த பொண்ணு கோவப்பட்டு எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா.